ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி கொஜ்ஜி செய்யலாம். தக்காளி கொஜ்ஜி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே கத்திரிக்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகுளுந்து, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு. சரியா? இப்போ வாங்க நம்ம செய்யலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடாகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும். அது கூடவே கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வதக்கிடலாம். நல்லா ஒரு லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு தேவையான அளவு தக்காளி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி வெந்துட்டு இருக்கு. அது கூட நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 சிட்டிகை போதும். காரம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் ஒரு 1/2 சிட்டிகை மிளகாய்த்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டு அதை வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்காக கொத்தமல்லி இலை சேர்த்து கிண்டி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வரை விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும். ஏற்கனவே தக்காளி தண்ணி பதம் உள்ளது தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் போதுமானு பார்த்துட்டு விசில் விட்டுருங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். விசில் விட்டிங்கன்னா தக்காளி சட்னி ரெடி. இப்போ நான் விசில் விடுறேன் மூடி போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு விசிலுக்கு வச்சுருக்கேன். விசில் வரட்டும். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆவியாக இருக்கனால அப்படி இருக்குது. இப்போ உங்கள் கிண்ணத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். நான் கிண்ணத்தில் மாற்றி அவ்வளோதான். இது சாதத்தில், சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கு பேர் தக்காளி கொஜ்ஜின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.